ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான வெங்காயத்தொக்கு. காய்கறி இல்லாத நேரம் இந்த மாதிரி வெங்காயத்தொக்கு செய்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 200 சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து 10 பல் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியையும் கரைச்சி வச்சுக்கிடுங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கணுன்னா அரைச்சி வச்சிருந்து வெங்காய பேஸ்ட்டை தூக்கி போடணும் பார்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. 1½ ஸ்பூன் போட்டேன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தாலும் புளி கரைசலை சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் புளி கரைசலை ஊற்றுங்க. கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு போட்டு நல்லா மூடி வச்சுங்க. நல்லா சிம்மில் வச்சு பச்சை வாடை போகணும். போக வரைக்கும் நல்லா வத்தட்டு கெட்டி ஆன உடனே கொஞ்சோண்டு வெல்லமும் மல்லி இலை போட்டு இறக்குங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.